Hi babes, welcome back to my channel Ramala Ashikam. Yesterday episode 9. லாஸ்ட் எபிசோடு பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல வீடியோ இருக்கும் பார்த்துட்டு வாங்க. இப்ப எபிசோடுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சீன்ல வியரும் கெல்வினும் அந்த சைட்டுக்கு வராங்க. சைட்ல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல்ல. சோ அங்க இறந்தவங்க, அங்க அடிப்பட்டவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட வியர் போனதுமே எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கறான். அவங்களும் ஃபர்ஸ்ட் அவன் மன்னிப்பு கேட்கறத பார்த்துட்டு சரி அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனா இருந்தாலும் நிறைய பேரோட உயிர் போயிருக்குல்ல, என் பையனோட உயிருக்கு நீயா பதில் சொல்லுவ அப்படின்னு சொல்லி அவங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் ரொம்ப கோவமா வியர் அடிக்கிறதுக்கு பக்கத்துல கல்லை எடுத்துட்டு வரான். கெல்வின் நடுவுல வந்துட்டு அந்த கல்லு அவன் தலையில பட்டுட்டு ரத்தம் வருது. உடனே வியர் அவனை பார்க்க கெல்வின்னு வியரை பார்த்து உனக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு கேக்குறான். என்ன பார்த்து கேக்குற, உனக்குதான் தலையில அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்ல அப்பதான் கெல்வின் தலையிலே கை வச்சு பாக்குறான். அவனுக்கு அடிபட்டது கூட அவனுக்கு பெருசா படல, வியருக்கு எதுவும் ஆகல, அது போதும் அப்படின்ற மாதிரிதான் அவன் பாக்குறான். அப்புறம் அவங்க 2 பேருமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் வியரை கெல்வின் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வரான் அவனோட தலையில இருக்க காயத்தை சரி பண்றதுக்கு. அந்த நர்ஸ் அங்க இருந்து போக போறாங்க. ஆனா வியர் சும்மா இல்லாம அவன் கையிலயும் காயம் இருக்குது, அதுக்கும் கட்டு போடுங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு கெல்வின் ஃபர்ஸ்ட் ஒத்துக்க மாட்டான். ஆனா வியர் அவனை விடுற மாதிரி இல்ல. நான் சொல்றேன்ல காட்டு அப்படின்னு சொல்ல கெல்வின் தயங்கிக்கிட்டே அவனோட ஸ்லீவ கொஞ்சம் மேல தூக்குறான். பார்த்தா அதுல நிறைய கட்டு இருக்குது. அவன் தான் நிறைய கிழிச்சு வச்சிருந்தால அதை பார்த்த வியரும் என்னடா இது இவ்வளவு கட்டு இருக்கு அப்படின்னு கேட்க அவன் என்னமோ சொல்லி சமாளிக்கிறான், தெரியாம கட் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்புறம் சரி நீ சரி பண்ணிட்டு வா, நான் வெளியில வெயிட் பண்றேன் அப்படின்னு வியர் வெளியில போறான். இங்க கென்ன காட்டுறாங்க. வியருடைய அந்த சைட்ல ப்ராப்ளம் பண்ணது, அந்த ஆக்சிடென்ட் பண்ணது எல்லாமே கென்னு தான். கென் இங்க லிக்கிட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். என் பிளான் படி எல்லாம் போயிட்டு இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே போனா அந்த ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு கிடைச்சிடும், வியர் கையில இருந்து அந்த ப்ராஜெக்ட் போயிடும் அப்படின்னு சொல்ல சரி எல்லாம் பார்த்து பத்திரமா பண்ணு அப்படின்னு லிக்கிட் சொல்ல அங்க லவித் வரான். லவித் கென்னு கிட்ட ரொம்ப கோவமா பேசுறான். கென்னு கேக்குறான், என்ன ஆச்சு, நீ எதுக்கு என்கிட்ட இப்படி பேசுற அப்படின்னு கேட்க சும்மா நடிக்காத, எனக்கு உன்னை பத்தி எல்லாம் தெரியும், நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போ, நான் எங்க அப்பா கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்ல லிக்கிட்டும் அவன் அங்க இருந்து போக சொல்றான். கென்னு போனதுக்கு அப்புறம் லவித் அவங்க அப்பா கிட்ட வியரோடைய அந்த ப்ராஜெக்ட் சைட்ல ஆக்சிடென்ட் நடந்துச்சுல்ல, அது எனக்கு என்னமோ கென்னு தான் பண்ணான்னு தோணுது அப்படின்னு அவன் மனசுல இருக்கிற டவுட்டை சொல்ல ஆனா அவனோட அப்பாக்கு தான் ஆல்ரெடி தெரியல அது கென்னு தான் பண்ணியிருக்கான்னு. சரி விடு, எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றான். ஆனா லவித் சும்மா இல்லாம நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவாப்பா அப்படின்னு கேட்க இல்லப்பா அதெல்லாம் வேண்டாம், நீ தான் சைக்கியாட்ரிஸ்டா ஆகணும்னு தானே சொன்னேன், நீ அந்த வேலையை மட்டும் பாரு, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவனோட பையன் அங்க இருந்து அனுப்பி வச்சிடுறான். அப்புறம் கென்னுக்கு மெசேஜ் பண்றான், உன்னோட வேலையை நீ கரெக்டா ஒழுங்கா பண்ணு, லவித்க்கு இப்பயே உன் மேல டவுட் வந்துருச்சுன்னு மெசேஜ் பண்றான். அப்புறம் கெல்வின்னு அவனோட காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு வெளியில வர அங்க வியர் அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுல்ல, அந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னு கேட்கும். பண்ணியாச்சு அப்படின்னு வியர் சொல்றான். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன்ல என்ன தெரிய வந்திருக்குன்னா அந்த ஆக்சிடென்ட் தன்னால நடந்ததெல்லாம் யாரோ பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல கெல்வின் வியருக்கு 2 பேருக்குமே ஒரே டைம்ல கென்னு மேலதான் டவுட் வருது. கென்னு தான் அதை பண்ணிருப்பான் அப்படின்னுட்டு இப்ப நம்ம லீ கிட்ட என்ன சொல்றது அப்படின்னு பேசிக்கிறாங்க. லீ தான் அந்த ப்ராஜெக்ட் இவங்க கிட்ட கொடுத்த அந்த அந்த ஹோட்டலோடைய முதலாளின்னு சொல்லலாம். சரி மிஸ்டர் லீ கிட்ட நம்ம பேசிதான் ஆகணும் அப்படின்னு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது வீர் சொல்றான், எனக்கு எவ்வளவு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, என்னால கஷ்டப்படுற அந்த குடும்பத்துக்கு நான் கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். அப்ப வியர் கேக்குறான், உன் கையில எப்படி இவ்வளவு காயம் வந்துச்சு அப்படின்னு சொல்ல நான் பிளேடு வாங்கினேன்னா அந்த பிளேடெல்லாம் என் கையில கொட்டிருச்சு, அதான் கிழிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல நீ எதுக்கு அவ்வளவு பிளேடு வாங்கின அப்படின்னு வியர் கேக்குறான். அதுக்கு அது ஷேவ் பண்றதுக்காகத்தான் அப்படின்னு கெல்வின் சொல்லி சமாளிக்கிறான். ஆனா வியருக்கு அது கேட்கும் போதே தெரியுது அவன் போய் தான் சொல்றான்னு. அப்ப வியருக்கு ஆபீஸ்ல இருந்து கால் வருது, மிஸ்டர் லீ அவனை பார்க்க வந்திருக்காங்கன்னு. இதோ வர அப்படின்ட்டு வியர் போனை கட் பண்ண அடுத்தவனுக்கு லலின் கால் பண்றான். லலின் வியர் கிட்ட நம்ம பேசணும்னு சொல்றான். அப்ப கெல்வின் சொல்றான், நீ போய் லலின் கிட்ட பேசு, நான் போய் மிஸ்டர் லீய சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை லலின் கிட்ட அனுப்பி வச்சிடுறான். அதே நேரம் கென் இங்க அவனோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஏத்த மாதிரி அந்த ப்ராஜெக்ட் அவன் கையில கிடைக்கிறதுக்கு அவனால என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். வியரு லலினை பார்க்க வரோம், கூட நானாவும் வந்திருக்கா. அப்ப அவங்க பண்ணிக்கிட்டு இருந்த விஷயத்த அவங்க சொல்றாங்க. நானோடைய அம்மா கையில ஒரு ரெக்கார்டர் வச்சிருந்தாங்கல்ல, அதை அவங்க ரெடி பண்ணிட்டாங்க, அதுல இருக்க வாய்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப லலின் ஒரு ஐடியா சொல்றான், இப்ப இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து விபிஜே குரூப்பை தூக்கிட்டாங்கன்னா, அதாவது வியரை தூக்கிட்டாங்கன்னா அடுத்து அந்த இடத்துக்கு லாய்டு குரூப் வரும், அவங்க உள்ள வர்றது நமக்கு நல்லதுதான், அப்பதான் உண்மையாலுமே அவங்க எப்படிப்பட்ட ஆளுங்க, அவங்க என்ன ஃப்ராடுத்தனம் பண்றாங்க அப்படின்னு நமக்கு வெளியில எக்ஸ்போஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல வியருக்கும் அந்த ஐடியா கரெக்டுன்னு படுது.
அதே நேரம் எங்க கெல்வின் மிஸ்டர் லீயை பார்க்க வந்திருக்கான். அப்ப மிஸ்டர் லீ சொல்றாரு, உங்களை நம்பித்தானே இந்த ப்ராஜெக்டை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சேன், ஆனா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்ல கெல்வின் அவனால முடிஞ்ச அளவுக்கு அங்க சமாளிச்சுட்டு இருக்கான். அப்ப வியர் அங்க வந்து, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் நல்ல ஒரு சொல்யூஷன் எல்லாருக்குமே தரேன் அப்படின்னு சொல்ல மிஸ்டர் லீயும் ஓகேன்ற மாதிரி தான் சொல்றாரு. அப்ப திடீர்னு அந்த இடத்துக்குள்ள போலீஸ் வந்துடுறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுல்ல, அதை பத்தி விசாரிக்கணும் அப்படின்னுட்டு வியர் அவங்க கூப்பிடுறாங்க. அப்ப உடனே கெல்வின் எந்திரிச்சு, ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட்க்கு நான் தான் இன்சார்ஜ், என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னுட்டு அவனுடைய சர்டிபிகேட் காட்ட போலீஸும் கெல்வின் அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. அப்ப வியர் சொல்றான், நீ எதுக்கு எனக்கு பதிலா ஜெயிலுக்கு போற, நானே போறேன் அப்படின்னு சொல்ல அப்ப கெல்வின் சொல்றான், இல்ல என்னால இன்னொரு டைம் ஒன்னு ஜெயில பார்க்க முடியாதுன்னு சொல்றான். கெல்வினை போலீஸ் புடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் மிஸ்டர் லீ சொல்றாரு, நான் உங்களை நம்பி இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம் தான் நினைச்சேன், ஆனா இப்ப போலீஸ் எல்லாம் இன்வால்வ் ஆயிட்டாங்க, சோ என்னால இதுக்கு மேல அவங்க கூட வேலை செய்ய முடியாது அப்படின்னுட்டு மிஸ்டர் லீ அங்க இருந்து போயிட வியருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் கெல்வின் எங்க விசாரிக்கிறதுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவன் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, அவனை பாக்குறதுக்கு அங்க வியர் வரான். போலீஸ் ஆபீசர் வியர் அங்க பேசிக்கிட்டு இருக்க சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில போறான். அப்ப வியர் சொல்றான், எதுக்கு கவலைப்படாத, எல்லாம் நம்ம பிளான் படிதான் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல பிளானா அப்படின்னு கெல்வின் ஆச்சரியமா பாக்குறான். அப்ப லலின் சொன்ன பிளான வியர் இவங்கிட்ட சொல்றான். ஆக்சுவலா லிக்கிட்டோடைய ஆபீஸ்ல மணி லாண்டரிங்கான எவிடன்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த எவிடன்ஸ் வந்து லவித் மட்டும்தான் உள்ள போய் எடுக்க முடியும் அப்படின்னு அவங்க லவித் அங்க போய் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. சோ அவங்க பண்ண பிளான் படி எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்குது அப்படின்னு வியர் கெல்வின்கிட்ட சொல்ல கெல்வினுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. அப்ப திடீர்னு கெல்வினுக்கு என்னமோ ஒரு மாதிரி ஆகுற மாதிரி இருக்குது. அப்ப வியர் அவன் கைய பிடிச்சு, என்னாச்சு, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, அடிப்பட்ட இடத்துல ரொம்ப வலிக்குதா அப்படின்னு கேட்க ஆனா கெல்வின் எதுவும் சொல்லாம அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் வந்து அவனை பார்த்துட்டு வெளியில நடந்த விஷயத்த சொல்றாரு போலீஸ் கிட்ட. அடுத்த டைம் கெல்வினை விசாரிக்கும் போது இந்த மாதிரி ஒரு அடைச்சு வச்ச ரூம்ல விசாரிக்காதீங்க, அவனை ஒரு ஓப்பனான பிளேஸ்ல வச்சு விசாரிங்க அப்படின்னு சொல்ல போலீஸ் ஆபீசர் உள்ள போறாரு. அந்த டாக்டர் வியர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப வியர் கேக்குறான் கெல்வினுக்கு என்ன ப்ராப்ளம்னு. அவர் சொல்றாரு, ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே அவர் இந்த மாதிரி விஷயத்துக்கு மெடிசன் எடுத்துக்கிட்டு இருந்தாரு போல, அவருக்கு பைப்போலார் இருக்குது, அது மட்டும் இல்லாம அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா பைப்போலர்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்றேன், அது வந்து ரொம்ப ஒரு மோசமான டிசீஸ் தான். மோசமானதுன்னா அது வந்து பாடி சம்பந்தப்பட்டது கிடையாது, அது வந்து மைண்ட் சம்பந்தப்பட்டது. பைப்போலார் இருக்கவங்க கூட எல்லாம் கண்டிப்பா இருக்கவே முடியாது. அவங்க எப்படி திடீர்னு வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் ஆயிருவாங்க, திடீர்னு ரொம்ப சந்தோஷமா நடந்துக்குவாங்க, திடீர்னு ரொம்ப சேட் ஆயிருவாங்க, அவங்களுக்கு ரொம்ப சோகமா இருந்தா அவங்களே கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கூட ஒரு ஸ்டெபிளா இருக்க மாட்டாங்க. சோ இந்த மாதிரி ஒரு டிசீஸ் தான் இப்ப கெல்வினுக்கு இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. அப்புறம் வியர் மறுபடியும் கெல்வின் கிட்ட பேச வரான். கெல்வின் பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற மாதிரி இருக்கான். அப்ப வியர் அவன் பக்கத்துல வந்துட்டு, நீ இன்னும் போகலையா அப்படின்னு கெல்வின் வியரை பார்த்து கேட்க அப்ப வியர் எதுவும் பேசாம அமைதியா இருக்கான். அப்ப சாரி, நான் உன்னை ரொம்ப பயமுறுத்திட்டல அப்படின்னு கெல்வின் சொல்ல, நீ என்கிட்ட மறுபடியும் போய் சொல்லிட்டல அப்படின்னு வியர் கேக்குறான். நானா, என்ன போய் அப்படின்னு அவன் கேட்க, உன் கையில இருக்கிற காயம் அது நீயே தானே கட் பண்ணிக்கிட்டது அப்படின்னு கேட்க கெல்வினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்ப கெல்வின் இருக்கிற கண்டிஷன்ல அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அவனுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத அவன் மனசுக்குள்ளேயே வச்சு மறைச்சிட்டு இருந்திருக்கான்ல. அப்ப கெல்வினுக்கு அவன் பண்ண அந்த தப்பான விஷயம்னா அவன் வியர் எப்படி ட்ரீட் பண்ணான் அதெல்லாம் ஞாபகம் வர அவனாலே அதெல்லாம் தாங்கிக்க முடியல. அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் அதிகமாக அவன் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அப்ப வியர் பக்கத்துல வந்து அவனை ஹக் பண்ணிக்கிறான். ஒண்ணும் இல்ல, வீடு வீடு அப்படின்னு மெதுவா அவனை தட்டி விட்டு சமாதானப்படுத்துறான். அப்புறம் கொஞ்சம் கெல்வின் சமாதானம் ஆனதுமே, ஒண்ணும் இல்ல, இப்ப நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் வியர் போய் அவனோட பிளேஸ்ல உட்காந்துட்டேன். வேற சொல்றான், இப்ப கென்னு உன்னோட பிளேஸ்க்கு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான், அதாவது கிங் குரூப்பா மறுபடியும் அவன் கையில கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல கெல்வின் அதுக்கு பெருசா கவலைப்பட்ட மாதிரி இல்ல. அப்ப வியர் கேக்குறான், நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு கிங் குரூப்பை உன் கையில கொண்டு வந்த, ஆனா இப்ப நீ அதை பத்தி கவலைப்படுற மாதிரி தெரியலையா அப்படின்னு சொல்ல, வெளியில என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீ ஜெயில இல்லல்ல, நீ நல்லபடியா இருக்கல்ல, எனக்கு அது போதும் அப்படின்னு கெல்வின் சொல்ல அது வியருக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அப்ப போலீஸ் அங்க வந்துட்டு உங்க டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வியர் அங்க இருந்து போக சொல்றாங்க. அதே நேரத்துல கெல்வின் எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க. கெல்வின் போறதுக்கு முன்னாடி வியரை பார்த்து, நீ உயிரோட இருக்கல்ல, எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னுட்டு அங்க இருந்து போறான். அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் நினைச்ச மாதிரியே கென்னோட கைக்கு வந்துடுது. வியர் சொன்ன மாதிரியே அங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தை எல்லாத்துக்குமே அவன் காசு கொடுக்கறான். அப்புறம் வியரு லவித் கிட்ட பேசி அவங்க அப்பாவுடைய பாஸ்புக் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்றான். அப்புறம் இங்க கென்னு தான் அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கால, ஆனா வந்து ரொம்ப ஓவரா காசு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் லிக்கிட்க்கு தெரிய வர லிக்கிட்டு கென்னை கூப்பிட்டு கேக்குறான். இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கம்மியாயிடும் அப்படின்னு கென்னு சொல்றான்.
ஆனா கென்னு இங்க நிறைய ஃப்ராடு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் அந்த பில்டிங்ல ரொம்ப குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாம கம்மி விலைக்கு விற்கிற மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதுல வர மிச்ச காசெல்லாம் மணி லாண்டரிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதையெல்லாம் இந்த வியரு ஆளு விட்டு எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிடுறான். அந்த ரெக்கார்டிங்ஸ் அவங்க 3 பேர் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, இவ்வளவு சீக்கிரம் இவன் மாட்டுவான் நம்ம எதிர்பார்க்கலையே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. அடுத்து இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரியே மிஸ்டர் லீ வந்து கென்ன செமையா திட்டுறாரு. என்னடா நினைச்சிருக்கோம் மனசுல, இவ்வளவு சீப்பா பண்ணி வச்சிருக்க இந்த ப்ராஜெக்ட், இந்த மாதிரி பண்ண இந்த ப்ராஜெக்ட் உனக்கு கிடைக்காம பண்ணிடுவா அப்படின்னு மிரட்டிட்டு போக கென்னுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவனுக்கு செம்ம கடுப்பா இருக்குது. அப்ப சப்ளையரை கூப்பிட்டு அவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான நல்ல மெட்டீரியல்ஸ் வேணும், ஆனா கம்மி விலைக்கு வேணும் அப்படின்னு கேக்குறான். ஆனா அந்த சப்ளையர் வந்து அந்த மாதிரி தர முடியாது, ஆல்ரெடி நான் வந்து விபிஜே குரூப் கூட கான்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அது என்னோட ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், அதை என்னால மாத்த முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த கென்னு என்ன பண்றான், உனக்கு ஒரு பொண்ணு இருக்கல்ல அப்படின்னுட்டு அந்த பொண்ணை வச்சு மிரட்டுறான். அந்த கான்ட்ராக்டருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவனுடைய பொண்ணுக்காக சைன் பண்ணி கொடுத்துடுறான். நானாவுடைய அம்மா கையில வச்சிருந்த ரெக்கார்டர் ஆடியோவை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல லிக்கெட் மணி லாண்டரிங் பண்ணதுக்கான எவிடன்ஸ் இருக்குது. அதை அவங்க பிரஸ்ல ரிலீஸ் பண்ணிடுறாங்க போல. அது மட்டும் இல்லாம கென்னு சீப்பான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண வீடியோ அது எல்லாமே நியூஸ்ல வந்துடுது. இப்ப லிக்கிட்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவன் பயந்துகிட்டு உடனே அங்க இருந்து வெளியில போக போறான். அங்க அவனுக்காக அவனுடைய பொண்ணு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவ பொண்ணை பார்த்ததுமே இதெல்லாம் நீதான் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு லிக்கிக்கு தெரிஞ்சு போயிடுது. கூட நானா வந்திருக்கா. அப்ப நானா சொல்றான், எங்க அம்மா அப்பாவை நீ பொண்ணு இல்ல, அதுக்கு நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, யாரு நீ அப்படின்னு லிக்கிட் கேக்குறான். என்னோட அம்மா அப்பாவை கொண்டு என் ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்ல, ஓ அவ உங்க அம்மா தானா, அவ சும்மா இல்லாம என்னோட பிசினஸ்ல மூக்கம் நுழைச்சுக்கிட்டு இருந்தான், அதனாலதான் நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்ல நானாக்கு கடுப்பாகுது. அப்ப லவித் அங்க வந்துடுறான். அப்ப லிக்கிட் என்ன பண்றான், லலின் தலையில கன்னை வச்சு மிரட்ட லவித் அவங்க அப்பா கையில இருந்து கன்னை புடுங்குறான். அப்ப அந்த கன்னு ஃபயர் ஆயிடுது. அதை நானா கையில பட்டுடுது. அப்ப லிக்கிட்டு அந்த கன்னை விட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இப்ப நானா கையில அடிபட்டு இருக்குது. அடுத்த நாள் காலையில எங்க கெல்வினை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. கெல்வின் வெளியில வந்து நின்னு பாத்துக்கிட்டு இருக்க. யாருக்காக வெயிட் பண்ற அப்படின்னு அவனை பார்த்துட்டு வியர் நின்னுகிட்டு இருக்கான். கெல்வினால நம்பவே முடியல. வியரா நம்மள கூட்டிட்டு போக வந்திருக்கான் அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறான். என்ன அப்படி பாக்குறேன், நான் உன்னை கூட்டிட்டு போக வரக்கூடாதா அப்படின்னு கேக்குறான். சச்சா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்ட்டு அவன் பக்கத்துல வரான். இப்ப என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு வியர் சொல்றான். கெல்வின்கே ஆச்சரியமா இருக்குது. அவனு வீரோட கைய பிடிக்கிறான். அப்ப கெல்வின் சொல்றான், என்னை கூட்டிட்டு போக நீ வருவன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்ல, அப்ப அங்க லவித் வரான். வந்துட்டு என்னாச்சு நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும். அதுக்கு வியர் இல்ல இன்னும் கிடையாது அப்படின்னு சொல்ல, லவித்க்கு வியர் மேல செம்ம கடுப்பு. ஏன்னா அவன் தானே அவங்க அப்பாவுடைய பாஸ்புக் எல்லாம் கொண்டு வர சொன்னான். இப்போ ஒன்னால எங்க அப்பா பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு, இனிமே நீ என் ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்னுட்டு லவித் அங்க இருந்து கோவமா போயிடுறான். ஆனா வியர் எதுவும் பண்ணாம சும்மாதான் பாத்துக்கிட்டு இருக்கான். கெல்வின் கேக்குறான், என்ன நீ சும்மா நிக்கிற, அவனை போய் சமாதானப்படுத்தலையா அப்படின்னு கேட்க, இந்த நேரத்துல நான் என்ன சொன்னாலும் அவனுக்கு புரியாது, வீடு வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு வியர் சொல்ல, வீட்டுக்கு அப்படின்னு கெல்வின் ஆச்சரியமா கேக்குறான். ஆமா வீட்டுக்கு தான். எந்த வீடு, எங்க என்னுடைய வீடா அப்படின்னு கெல்வின் கேட்க, ஆமா என்ன வரமாட்டிய அப்படின்னு வியர் கேட்க, கண்டிப்பா வரேன் அப்படின்னு உடனே கெல்வின் கார்ல ஏறி உட்கார்றான். 2 பேருமே கெல்வினோட வீட்டுக்கு வராங்க. கெல்வின் ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தால அந்த ஹால் ஃபுல்லா நிறைய பாட்டில்ஸா இருக்குது. அவன் ஓடி போய் அதெல்லாம் மறைக்க ட்ரை பண்றான். அப்ப வியர் கேக்குறான், பரவாயில்ல வீடு, சரி எப்படியா நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம்ல நல்லபடியா, வா நம்ம 2 பேரும் ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு 2 கிளாஸ் எடுத்து அதுல ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுக்குறான். கெல்வின்க்கு எதுவுமே புரியல. அவன் ஒரே கல்ப்ல ஃபுல்லா குடிச்சிடுறான். அப்ப வியர் சொல்றான், உன்னால இதை ஃபுல்லா தாங்க முடியாது, சோ லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா குடி அப்படின்னு சொல்ல, ஆனா கெல்வின் அதெல்லாம் கேக்குற மாதிரி இல்ல. அவன் பாட்டுக்கு எடுத்து ஊத்தி குடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப வியர் அந்த டேபிள்ல இருக்க அந்த குட்டி நாய் பொம்மையை பாக்குறான். நீ இன்னும் இதை வச்சிருக்கியா அப்படின்னு கேட்க, ஆமாம் எப்பெல்லாம் நீ என் பக்கத்துல இல்லையோ அப்பெல்லாம் நான் அது கூட பேசிக்கிட்டு இருப்பேன், உன்னை மிஸ் பண்ணும் போதெல்லாம். ஆனா ஃபர்ஸ்ட் அது என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி இப்ப அது என்னை பார்த்து சிரிக்கிறது இல்ல, ஏன்னா நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல அப்படின்னு கெல்வின் சொல்றான். என்னை நீ பிக்கப் பண்ணிட்டு போக வந்தல்ல, எதுக்காக, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அதுக்காகவா? ஆக்சுவலா நீ எதுக்கு எனக்காக ஹெல்ப் பண்ற, நீ எனக்கு எதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு எனக்கு தோணுது, அதே நேரத்துல நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தோணுது அப்படின்னுட்டு அவனுக்கே என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. அப்ப வியர் கேக்குறான், உண்மையை சொல்லு, நீ எந்த மாதிரி ஒரு பர்சன் அப்படின்னு கேட்க, அப்ப அவன் சொல்றான், ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நடந்த விஷயத்த வச்சு பார்க்கும்போது என் மைண்ட்ல பெருசா எதுவுமே இல்லை, எனக்கு வெறும் ரிவெஞ்ச் எடுக்கணும் அது மட்டும்தான் இருந்துச்சு உன்னை பாக்குற வரைக்கும் அப்படின்னுட்டு மறுபடியும் அவன் ட்ரிங்க் பண்றான். ட்ரிங்க் பண்ணிட்டு இப்ப என்ன அப்படின்னு வியர் பக்கத்துல வந்து கேக்குறான். அப்ப கெல்வின் சொல்றான், நான் எந்த மாதிரி மனுஷன் எனக்கே தெரியல, எப்படி லவ்னா எப்படி பண்ணணும்னு கூட எனக்கு தெரியல,
அது தெரியாம நான் அவனை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு அவனை பார்த்துட்டு சொல்றான். ஆனா இப்ப நான் உன்னை லவ் பண்றேன், அது எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்ல, நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு வியர் ஆச்சரியமா கேட்க, கெல்வின் மறுபடியும் ட்ரிங்க் பண்றான். அப்ப வியர் அவன் கையில இருந்து அந்த பாட்டில வாங்கிக்கிறான். அப்ப கெல்வின் சொல்றான், நான் எப்பயுமே என் மனசுல இருக்க ஃபீலிங்ஸ பத்தி உங்ககிட்ட போய் சொன்னதே கிடையாது. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னுட்டு அவன் முகத்தை புடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். நீயே எனக்கு கத்து கொடுக்குறியா லவ் எப்படி பண்றது அப்படின்னுட்டு அவன் நெத்தியில இருக்க தழும்ப பாக்குறான். அதை பார்த்துக்கிட்டே, நான் ரொம்ப ஒரு கிரீடியான பர்சன், எனக்கு ரொம்ப பேராசை அப்படின்னு சொல்ல, அப்ப வீர பக்கத்துல வந்து அவனே அவனை ட்ரிங்க் பண்ண வைக்கிறான். அவனோட வாயில ட்ரிங்க்ஸை ஊத்திட்டு அவனை கிஸ் பண்றான். கிஸ் பண்ணிட்டு, ஒயினை இப்படி குடிக்க கூடாது, நான் குடிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னுட்டு அவன் குடிச்சு காட்டுறான். அப்புறம் அவனுக்கு வாயில ட்ரிங்க்ஸை ஊத்திட்டு உடனே முழுங்க கூடாது, கொஞ்ச நேரம் அந்த டேஸ்ட் நீ ஃபீல் பண்ணு, அதுக்கப்புறம் மெதுவா அதை ஃபுல்லா குடி அப்படின்னு சொல்ல, அவன் சொன்ன மாதிரியே கேள்வினும் ட்ரை பண்றான். அடுத்து வியர் பக்கத்துல வந்து அவனை கிஸ் பண்ண 2 பேரும் கிஸ் பண்றாங்க. எத்தனை விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் வியர் இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. 2 பேரும் பெட்டுக்கு போறாங்க. பெட்ல போய் அவன் கிஸ் பண்ண, இவன் அவனை கிஸ் பண்ண, நடுவுல பியரு அப்படி இப்படின்னு பியர் கிடையாது, ஒயின் அப்படி இப்படின்னு 2 பேரும் ரொம்ப ரிச்சா அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம லாஸ்டா டாப் ஃபார்ம்ல ஒரு ஹனி சீன் பார்த்திருப்போம்ல, அந்த ஹனி சீனை இவங்க 2 பேரும் ஒயினை வச்சு ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அடுத்த நாள் காலையில கென்னை பாக்குறதுக்கு லிக்கிட் வந்திருக்கான். கென்னோடைய உண்மைதான் இப்ப மீடியால எல்லாம் தெரிஞ்சிருச்சு இல்ல, சோ அவன் இப்ப தலைமறைவா இருக்கான். லிக்கிட் அவனை பார்த்ததுமே செம்மையா திட்டுறான். ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படி இப்படின்னு செம்மையா திட்டம். ஆனா கென் அவன் கிட்ட கெஞ்சுறான், இந்த நேரத்துல நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல. ஆனா லிக்கிட் அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல. அவன் செம்மையா பிடிச்சு கென்னை திட்டம். கென்னுக்கு செம்மையா கடுப்பாயிடுது. கென்னு கன்னை எடுத்து லிக்கிட்ட ஷூட் பண்றதுக்கு அவன் தலையில எய்ம் பண்றான். அப்ப அவன் சொல்றான், கண்டிப்பா நீ இந்த மாதிரி பண்ண மாட்டான், நீ ஒன்னும் பைத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்ல. ஆனா வெளியில இருந்து பார்த்தா ஷூட் பண்ற சத்தம் கேக்குது. அவன் லிக்கிட்ட ஷூட் பண்ணிட்டான் போல. இங்க காலையில கெல்வின் தூங்கி எழுந்திருக்கிறான். அவன் பக்கத்துல வியரை காணும். எந்திரிச்சு பார்த்தா வியர் குளிச்சுட்டு அப்பதான் வெளியில வரான் போல. லோஷன் அப்ளை பண்ண போறான். அப்ப கெல்வின் பக்கத்துல வந்து, கூட நானே உனக்கு அப்ளை பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்ல, அவன் கையில லோஷன் கொடுக்கும். அதை எடுத்து அவன் முதுகுல அப்ளை பண்றான். கொஞ்சம் கொஞ்சமா முதுகுல தடையை விட்டுக்கிட்டு லைட்டா அவனுடைய பேண்ட்டுக்குள்ள கையை விட போறான். ஆனா வியர் அவனோட கையை பிடிச்சுக்கிறான். என் கூட வா அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறான். நான் சொன்னல, நீ பார்க்க வேண்டிய டாக்டர் இவங்கதான் அப்படின்னுட்டு டாக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அப்ப அந்த டாக்டர் வியரை பார்த்ததுமே, தழும்பு போட்டோல இருக்கிறத விட நேர்ல ரொம்ப பெருசா தெரியுது இல்ல அப்படின்னு அவனோட தழும்பு பத்தி பேசுறாங்க. அப்புறம் டாக்டர் சொல்றாரு, என்னோட எக்ஸாமினேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணணும். இது ஆக்சுவலா இந்த தெரபிஸ் வந்து தெரபிஸ்டுக்கும் பேஷண்ட்டுக்கும் நடுவுல இருக்க வேண்டியது. சோ இது வந்து எங்க 2 பேருக்குள்ள தனியா நடக்கணும், நீ கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணு அப்படின்னு வியரை வெளியில அனுப்பிடுறாங்க. அப்புறம் அந்த டாக்டர் கெல்வின்கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. வியரோடைய அந்த தழும்பை பத்தி பேசும்போது அவன் ஒரு மாதிரி ஆகுறான். அப்ப அவங்க கேக்குறாங்க, என்ன ஆச்சு, நீ வியரோட தழும்பை பத்தி எதுவும் சொல்ற மாதிரி இல்லையே, எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்ல. அப்ப கெல்வின் சொல்றான், அந்த தழும்பு கிட்னாப்பர்ஸால வந்தது அப்படின்னு வியர் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா உண்மையிலுமே நடந்தது என்னன்னா அப்படின்னு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அப்ப வியரை கிட்னாப் பண்ணிட்டு வந்தாங்கல்ல, அங்க போலீஸ் வர அந்த கிட்னாப்பர்ஸ் எல்லாம் அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. அதே நேரம் அங்க கெல்வின் வந்திருக்கான். கெல்வின் தான் அந்த தலையில ஒரு கத்தியை வச்சு கீறி விட்டுருக்கான். அவன் எதுக்காக அந்த மாதிரி பண்றானா, அவன் முகத்துல இருக்கிற தழும்ப பார்த்து வேற யாருக்குமே அவனை பிடிக்காம போயிடும், எப்பயுமே வியர் நம்ம கூட மட்டும் இருப்பான் அப்படின்னு கெல்வின் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருக்கான். அந்த விஷயத்த இப்ப அவன் டாக்டர்கிட்ட சொல்றான். நான் அந்த நேரத்துல அந்த மாதிரி பண்ணது தப்புதான், ஆனா அவன் என் கூடயே இருக்கணும், என் கூட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நான் செல்ஃபிஷ் தனமா அந்த மாதிரி இருந்தேன். ஆனா அதை என்னால வியர்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல, எதுக்கு நீ சொல்ல மாட்ட அப்படின்னு அந்த டாக்டர் கேக்குறாங்க. இப்ப அவனுக்கு என்னை பத்தி தெரிஞ்சா அவன் என்னை பத்தி என்ன நினைப்பான், ஆல்ரெடி அவன் என்னை பத்தி பெருசா எதுவும் நல்லபடியா நினைக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்ல. அப்ப டாக்டர் சொல்றாங்க, நீ எதுக்கு அந்த மாதிரி நினைக்கிற, அந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி நீயே எதுக்கு திங்க் பண்ணிக்கிற, நம்ம மத்தவங்களை பத்தி நம்மளே ஜட்ஜ் பண்ண கூடாதுல்ல, நீ உண்மையை அவன் கிட்ட சொன்னாதானே அவன் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியும். சில பேர் இந்த மாதிரி விஷயத்த பார்த்து சிம்பிளா சிரிக்கிறவங்களும் இருக்காங்க. சோ நீ எதுவா இருந்தாலும் அவன்கிட்ட ஓப்பனா சொல்லு, அதுக்கப்புறம் நடக்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல. ஆனா கெல்வின் பயப்படுறான். அவன் அந்த மாதிரி ஓப்பனா சொன்னா மறுபடியும் எங்க நம்ம வியரை இழந்துடுவோமோன்னு. ஆனா அந்த டாக்டர் அவனை உண்மையை சொல்ல அந்த செஷன் முடிச்சு கெல்வின் வெளியில வரான். அப்ப வியர் அங்க அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. கெல்வின் அவன்கிட்ட நடந்த விஷயத்த சொல்ல போறான். அப்ப வியருக்கு ஏதோ ஒரு கால் வருது. அவ அட்டென்ட் பண்ணி பேசுறான். ஆனா அவங்க என்னமோ ஷாக்கிங்கா சொல்ல வியரோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது. இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட் தான் லாஸ்ட் எபிசோட். இந்த சீரீஸ் கொஞ்சம் கூட நம்ம யாரும் ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி போக மாட்டேங்குது. சுத்தமா எங்க பார்த்தாலும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா இருக்குது.
உங்க எல்லாருக்குமே இந்த எபிசோடு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் எபிசோட் என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்க எல்லாரும் என்ன மாதிரியே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ். பை.